வந்து சொல்லுக்கு வந்து ஒரு பேர் வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பதம்னு ஒரு பேரில் வந்து இலக்கண முறைப்படி சொல்கிறாங்க. ஸோ பதம் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்ல தான் குறிக்கும் பதம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொல் வந்து 2 வகைப்படும். சரிங்களா? 2 வகைப்படும். என்ன அப்படின்னா ஒரு சொல் அப்படின்னா அதை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதா, அவ்வளோதான் கான்செப்ட். சொல் இருக்குன்னா பகுபதம் பகாபதம். சரிங்களா? பகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரிக்கிறது. சரிங்களா? கொடுத்துருக்க சொல்லை வந்து நம்ம வந்து பிரித்து எழுதும் போதும் அந்த சொல் வந்து பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அதை வந்து பகுபதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம அந்த சொல்லை பிரிக்கும் போது வந்து எந்த பொருளும் கொடுக்கலன்னா அது பேர் பகாபதம். சரிங்களா? ஸோ பதம் அப்படின்னா பதத்துக்கு இன்னொரு பேர் வந்து சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சொல்லை தான் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒரு வகை வந்து பகுபதம், இன்னொன்று பகாபதம். பகுபதம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற சொல்லை பிரிக்கும் பொழுது அது வந்து பொருள் தந்துச்சு, இல்லை பிரிக்க முடியும் அப்படின்னா அந்த பொருள் வந்து பகுபதம். பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாத சொற்கள் வந்து பகாபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பகுபதத்தை வந்து அதுக்கும் கீழேயும் 2ஆக பிரிக்கிறாங்க. பெயர் வினைன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்லிட்டேன், சொல் வந்து 2 வகைன்னு சொல்லிட்டேன். ஒன்று வந்து பகு, இன்னொன்று வந்து பகா. சரிங்களா? பகை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்கன்னா பெயர்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்று வந்து வினை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெயர் பகுபதம்னா கொடுத்துருக்க பெயர் சொல் இருக்கு இல்லையா, பெயர் சொல்லை வந்து பிரிக்கும் போது பொருள் கொடுத்துச்சுன்னா அது வந்து பெயர் பகுபதம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வினைச்சொல், அந்த வினைச்சொல்லை வந்து நம்ம பிரிக்கும் போது பொருள் கொடுத்துச்சுன்னா அது வந்து வினை பகுபதம். இது நமக்கு இந்த இதை வந்து எந்த இடத்துல நம்ம சிலபஸில் பயன்படும்னா பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டாபிக் இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப நமக்கு இது உபயோகரமாக இருக்கும். சரிங்களா? சேர்த்தெழுதல் இதில் வந்து நமக்கு இந்த டாபிக் ரொம்ப உபயோகரமாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம். புணர்ச்சியும் இதையும் பேஸ் பண்ணி தான் செய்வோம். சரிங்க, பாருங்கள். பெயர் பருப்பு கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன இதில் வரும்னா பொருளில் வரும், இடத்துல வரும், காலம் வரும், சினை, பண்பு, தொழில். பெயர்னாவே பொதுவாக இத்தனை இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பொருளில் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை பொன்னன். இப்போ இவன் கேட்பான், பொன்னனை பிரித்து எழுதுறது, சரியான பிரித்தெழுதலை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்பான். சரிங்களா? பொன்னன் அப்படின்னா பொன் கூட்டல் அன். சரிங்களா? நாடன் அப்படின்னா இந்த டாவை பிரிக்கணும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இட்டு குட்டலா டா. சரியா? நாடன் அது புணர்ச்சி விதிப்படி தெரிஞ்சு வந்திருக்கு. காலத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரையான், சித்திரை குட்டல் ஆண் அப்படி சொல்லுவாங்க. கண்ணன்னா கண்ணை உடையவன், கண் குட்டல் ஆண், கண்ணன். ஸோ இனியன்னா இனிமையானவன், அப்போ இனிமை குட்டல் ஆண். உழவன் அப்படின்னா உழவு குட்டல் அன். ஸோ இந்த மாதிரி பிரிக்கக்கூடிய சொல்ல தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பெயர் பகுபதம், அதாவது பகுபதம், அதில் வந்து பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து வினை பகுபதம். ஸோ இந்த வினை பகுபதம் கான்செப்ட்டு நீங்கள் இதில் ரொம்ப இன்டெப்த்தாக போக வேணாம். என்ன கொடுத்துருக்காங்கங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம ஓரலாக கவனித்தா போதுமானது. நீங்கள் இதை மட்டும் பாருங்கள். ஸோ வினை பகுபதத்தில் வந்து பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கும். பகுதி, விகுதி, சந்தி, சாரிகை, விகாரம் சொல்லிட்டு பகுபத உறுப்புகள் வந்து 6 இருக்கும். ஸோ ஒரு சொல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சொல்லை நம்ம பிரிக்கும் போது, சரிங்களா, ஒரு சொல் கொடுக்குறாங்க, ஒரு வினைச்சொல் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோவேன். வினைச்சொல் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வினைச்சொல்லாகட்டும் இல்லை பெயர் சொல்லாகட்டும், சரிங்களா, அதை கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம பிரித்து எழுதும் போது அதில் உறுப்புகள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு பேர் எடுத்து அந்த பேரை வந்து பிரிக்க முற்படுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சொல் எடுத்து ஒரு சொல்லை பிரிக்க முற்படுறோம் அப்படின்னா அந்த சொல்லை வந்து 3ஆக பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது இப்படி இருக்குது, இதை வந்து என்ன பண்ணுறான் 1+1+1ன்னு பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல இருக்கிற எழுத்துக்கு என்ன, அதாவது முதல்ல இருக்கிற சொல்லுக்கு என்ன விகுதி, இரண்டாவது இருக்கிறதுக்கு என்ன, மூன்றாவது இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த பகுபத உறுப்புகளை வந்து 6 வகைப்படும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த 6 வகைகள் என்ன அப்படின்னா பகுதி, விகுதி, இதிலே தெரியும், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதை சொல்லி பார்த்தா தான் வரும். ஸோ பகுதி அப்படின்னா எப்போவுமே முதல்ல வர்றது தான் பகுதி. ஒரு சொல்லோட முதல்ல நிற்கிறது வந்து பகுதி. சரிங்களா? விகுதி அப்படின்னா இறுதியில் இருக்கிறது விகுதி. இது நீங்கள் ஒரு மெட்டீரியல் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க, ஒரு தடவை பாருங்கள்.
இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு அந்த வேர் சொல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சொல்லு தான் மேக்ஸிமம் வந்து பகுதியாக இருக்கும். சரிங்களா? அந்த இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த பகுதியை வந்து மேலும் பிரிக்க முடியாது. சரிங்களா? அதை தான் நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேலும் பிரிக்க இயலாது. அப்படியாப்பட்ட சொற்கள் தான் வந்து பகுதியாக இருக்கும். சரிங்களா? அதாவது முதல்நிலையாக இருக்கும். ஸோ விகுதிங்கிறது இறுதி சொல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த விகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லோட இறுதியில் நின்று திணை பால் இடம்லாம் காட்டும். சரிங்களா? இப்போ நான் சொல்லிட்டேன் 3 பிரிக்கிறோம் அப்படின்னா 1 1 1 பிரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிரிக்கிறோம். இல்லை வந்து 1+2 பிரிக்கிறோன்னு வச்சுக்கோவேன், நீங்கள் எப்படி பிரித்தாலும் ஆன்சர் 3 தான் வரும். அப்போ 3 பிரிக்கும் போது இந்த முதல்ல இருக்கிற பார்ட் பகுதி, இறுதியில் இருக்கிற பார்ட் வந்து விகுதி. சரிங்களா? பகுதி விகுதி. புரியுதுங்களா? இதுக்கு இடையில இருக்கிறது தான் இடைநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் தமிழில் ஒரு வார்த்தையை கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், பகுதியில் பாருங்கள், ஊரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊரான் வந்து அதை பிரிக்கும் போது ஊர், அவ்வளோதான். சரிங்களா? மகிழ்ந்தான் அப்படின்னா மகிழ், இது வந்து இது பகுதி, இதுதான் வேர் சொல்லும் கூட. மேலும் பிரிக்கவே முடியாது வேர் சொல்லு. இதுக்கு வந்து என்ன மாதிரி ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அதை மேலும் பிரிக்க முடியாது. ஆப்ஷனில் வேர் சொல்ல கண்டுபிடின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதில் வந்து மேலும் பிரிக்க முடியாததான் வந்து நம்ம வந்து பகுதின்னு சொல்லி சொல்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் ஒன்று கட்டளையாக இருக்கும், இல்லை ஏவலாக இருக்கும். ஒன்று கட்டளையாக இருக்கும், இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒன்று கட்டளையாக இருக்கும். வேர் சொல்லுக்கும் இதே கான்செப்ட் தான், கட்டளையாக இருக்கும். சரிங்களா? கட்டளையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏவலாக இருக்கும். இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா அதை வேர் சொல்லுவாங்க. அதை மேலும் பிரிக்கவே முடியாது. சரிங்களா? நடந்தான் அப்படின்னா நட என்ன பிரிக்க முடியாது. படித்தான் அப்படின்னா படின்னு பிரிச்சிங்கன்னா படியை வந்து மேலே வந்து பிரிக்கவே முடியாது. அதான் கொடுத்துருக்கான் இந்த இடத்துல. பார்த்தான் அப்படின்னா பார்னு போட்டிங்கன்னா மேலே அதை வந்து இந்த பாறை வந்து பிரிக்கவே முடியாது. பிரிச்சிங்கன்னா சொல்ல பொருள் தராது. சரிங்களா? மடித்தார் அப்படின்னா மடி, விழுந்தான் அப்படின்னா விழு. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கட்டளையாக இருக்கும், ஏவலாக இருக்கும். அதனால் வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இந்த பகுதி புரிஞ்சாதான் அடுத்தடுத்து புரியும். விகுதின்னு சொல்லிட்டேன், அந்த சொல்லோட இறுதியில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அந்த சொல்லோட இறுதியில் நின்றுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பால் எண் இடம் இதெல்லாம் வந்து காட்டும். ஸோ படித்தான் அப்படின்னு வச்சுக்கலேன், இந்த ஆண்ங்கிறது எதை குறிக்குது? ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதா? ஆணை குறிக்குது. அப்போ வந்து பால் இது. சரிங்களா? அது வந்து பாலை வந்து டிஃபைன் பண்ணுது. ஆண் பாலா பெண் பாலா, ஒன்றன் பாலா பலவின் பாலா அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இந்த இடத்துலையும் பாடுகிறாள் அப்படிங்கிற விஷயமும் வந்து அதை தான் சொல்லுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படிங்கிறது எல்லாத்தையும் குறிக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி தன்மை ஒருமை, தன்மை பன்மை, முன்னிலை உரிமை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம குறிக்கிறது தான் இது. சரிங்களா? இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரிக்கும் போது முதல்ல இருக்கிற சொல்லு வந்து ஒரு சொல்லை பிரிக்கும் போது முதல்ல வர்றது வந்து பகுதி, அது கட்டளை சொல்லாக இருக்கும், வேர் சொல் தான் அது. அதை மேலே பிரிக்க முடியாது. கடைசியில் இருக்கிற அந்த விகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் இருக்கிறது வந்து விகுதி, அதை வந்து இறுதி நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சொல்லோட அந்த கடைசியில் பிரிக்கக்கூடிய அந்த சொல்லோட கடைசியில் நின்று சரிங்களா திணை பால் என்னிடம்லாம் காட்டும். ஸோ இதை தான் வந்து இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. சரி, ஒரு சில சொற்களை பிரிக்கும் போது இடைநிலையும் வரும். சரிங்களா? இடைநிலை வரும், சந்தி சாரியெல்லாம் வரும். ஸோ இடைநிலை அப்படின்னாவே நம்ம இடைநிலை அப்படின்னா ஃபஸ்ட்டு பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து இடைநிலை. இது வந்து என்ன பண்ணணும்னா காலம் காட்டும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? வென்றார் அப்படின்னா இந்த இருங்கிறது எந்த காலத்தை குறிக்குது அப்படின்னா இறந்த காலத்தை குறிக்குது. காலம் காட்டும், இந்த இடையில நின்று பகுதிக்கு விகுதிக்கும் இடையில நின்று சரிங்களா காலம் காட்டுச்சுன்னு அதை வந்து இடைநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, சந்தினா என்ன அப்படின்னா இந்த பகுதியை வந்து பிற உறுப்புகளோட வந்து சேர்க்கறது தான் வந்து சந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மேக்சிமம் இந்த சந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லா சொல்லுலையும் இருக்குமான்னா இருக்காது. இது வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கும். சரிங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அது சந்தி, அதான் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது என்ன அப்படின்னா இடைநிலை. பகுதிக்கும் சரிங்களா இடைநிலைக்கும் இடையில வரக்கூடிய அது வந்து சந்தி. இதை வந்து
நம்ம ஒவ்வொரு சொல்ல பிரித்து பார்க்கும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பாருங்கள், சாரியை. இந்த சாரியை வந்து அது பேரே இருக்குது, அது பேரே சாரியைன்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னொருத்தர் சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இது இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன். இப்போ பகுதி இருக்கலாம், சரிங்களா? பகுதிக்கு வந்து கடைசியாக விகுதி இருக்குன்னு சொல்லிட்டேன், ரைட்டா? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில என்ன இருக்கும்? இடைநிலை இருக்கும் சொல்லிட்டேன், இடைநிலை இருக்கும். இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது தான் வந்து சந்தி அப்படின்னு சொன்னேன். இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது சாரியை, சரிங்களா? சாரியை இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விகாரம் அப்படிங்கிறது, விகாரங்கிறது ஒரு தனி உறுப்பு தான், சரிங்களா? அந்த இந்த நம்ம இந்த உறுப்புகள், இந்த 5 உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதில் கூடிய வரக்கூடிய மாற்றத்தை சொல்கிறது தான் வந்து விகாரம், சரிங்களா? அது ஒரு சில வார்த்தைகளில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இதில் நமக்கு கான்செப்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பகுபதத்தில் வந்து இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் எத்தனைன்னு கேட்பான், பகுபத உறுப்புகள் எத்தனைன்னு கேட்பான், பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்பான், பகுபத உறுப்புகள் எத்தனைன்னு கேட்பான். பகுபத உறுப்புகள் வந்து 6, சரிங்களா? 6. அதுதான் பகுதி. இந்த இடத்துல பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம் சொல்லி சொல்லி போட்டால் தான் வரும். எல்லா சொல்லையும் பகுதியும் விகுதியும் கம்பல்சரி இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்க அவங்க ஒரு சொல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சொல்லில் எல்லா சொல்லுலேயுமே பகுதியும் விகுதியும் இருக்கும். அதாவது முதல்நிலையும் இறுதி நிலையும் இருக்கும். ஸோ அதனுடைய சொல்லோட தன்மையை பொறுத்து வந்து இந்த சந்தி, இடைநிலை, சாரியை, விகாரம் வரதெல்லாம் அமையும், சரிங்களா? ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். நான் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை வந்து ஷேர் பண்ணுறேன் நான் குரூப்பில் சார்ட்ட சொல்லி. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்கள். அடுத்த கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? சொல்லுங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து பாருங்கள், எழுத்து பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்து பேர், அது பேருன்னு சொல்லிட்டு பேரே இருக்குது. அது வந்து அதாவது என்ன அப்படின்னா இந்த பகுபத உறுப்புகளில் வந்து இருக்காது. பகுபத உறுப்புகளில் நம்ம உறுப்புகளுக்கு நான் 6ன்னு சொல்லிட்டோம், பகுதி வந்து முதல்ல வரும்னு சொல்லிட்டோம், விகுதி வந்து கடைசியாக வரும்னு சொல்லிட்டோம். இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டோம், சரிங்களா? இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறது சந்தி அப்படின்னு சொன்னோம், சரிங்களா? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது வந்து என்னன்னு சொன்னோம்னா சாரியை அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த விகாரம் வந்து தனித்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த எதுலேயுமே வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியல அப்படின்னா அது வந்து எழுத்து பேர், சரிங்களா? இது வந்து எழுத்து பேர். இது எதுலேயுமே நான் கிளாஸிஃபை பண்ண முடியல, எனக்கு வந்து சந்தியும் என்னால் டிஃபைன் பண்ண முடியல, இடைநிலையாலும் டிஃபைன் பண்ண முடியல, சாரியையும் சொல்ல முடியல அப்படின்னா அது பேர் வந்து எழுத்து பேர், சரிங்களா? இது எங்கே இருக்கும் அப்படின்னா இதுவும் வந்து இடைநிலை மாதிரி பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கும், சரிங்களா? பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கும், சரிங்களா? அதாவது இடையில இருக்கும். இடையில இருந்தாலுமே கூட இது இடைநிலைன்னு சொல்லாமல் அது எழுத்து பேருன்னு சொல்கிறோம். இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இலக்கணத்தில் காலத்தை வந்து சொல்லாது, இது காலத்தை உணர்த்தாமல் வரும். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது எழுத்து பிழை அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த அளவுக்குலாம் ஒன்றும் நீ தெரிஞ்சுக்க வேணாம். செய்யாதே அப்படின்னா பிரித்து எழுதுறதுக்கு இந்த செய்யாதேங்கிறதுக்கு வேர் சொல் கண்டுபிடின்னு சொல்லுவான், இல்லை இலக்கண குறிப்பு கண்டுபிடின்னு சொல்லுவான், இல்லை சரியான பிரித்தெழுதலை கண்டறிங்கன்னு சொல்லுவான். இவ்வளோ வகையாக தான் இருக்கும் எலிஜிபிலிட்டியில், சரிங்களா? இது எல்லாமே நமக்கு வந்து அந்த குரூப் 4ல் இருக்கிற ஒரு டாபிக், அதனால் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். புக்கு கொஸ்டின்கிறதுனால ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இது ஒரு கிளாஸ் நீங்கள் வாசித்து மட்டும் விட்டிங்கன்னா போதுமானது, சரிங்களா? செய்யாதே எப்படி பிரிச்சிருக்காங்க, செய்கின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இது ஒன்று சொல்கிறேன் நான், செய்யாதே அப்படிங்கிறத எப்படி பிரிச்சிருக்காங்க, செய்கின்னு பிரிச்சிருக்காங்க. நீங்கள் சிலபஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அந்த மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் இதை பிரித்து பார்த்தீங்கன்னா ஓரளவு எளிமையாக உங்களுக்கு பொறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செய்யாதையை வந்து பார்த்திங்கன்னா செய், இது வந்து வேர் சொல், அதாவது பகுதி, சரிங்களா? அப்புறம் வேறு எப்படி பிரிக்கலாம், செய்ய வந்து செய் கூட்டல் ஈ கூட்டல் ஆ, இந்த ஈயும் ஆவையும் சேர்த்திங்கன்னா யா வந்துடும், சரிங்களா? அப்போ நான் யாவை தான் அந்த இடத்துல பிரித்து எழுதியிருக்கேன், சரிங்களா? இதையும் ஏயும் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தே வந்துடும், சரிங்களா? இது யா, இது தே. அப்போ செய் கூட்டல் யா கூட்டல் தே, செய்யாதே, சரிங்களா? ஸோ அப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இருக்கிறது நான் என்ன சொல்லிட்டேன், ஃபஸ்ட் இருக்கிறது என்னன்னு சொன்னேன், பகுதி. ஃபஸ்ட் இருக்கிறது என்ன சொன்னேன், பகுதி, ரைட்டா? அந்த சொல்லோட பிரிக்கும் போது இறுதியில் இருக்கிறது என்னன்னு சொன்னேன், விகுதி. என்னன்னு சொன்னேன், நீங்கள் கீழே இருக்கிறத பார்த்து சொல்லாதீங்க, நீங்கள் இங்கே நாம எழுதிக்கிறத வச்சு பார்த்து சொன்னீங்கன்னா போதுமானது தான்,
சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது பகுதி. ஓகேவா? கடைசியா அந்த சொல்ல பிரிக்கும் போது கடைசியில வர்றது வந்து விகுதி. விகுதி. சரிங்களா? இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில நிற்கிறது எது? இடையில பாருங்க 1 இடைநிலை. 2 3 இங்க இருக்குதா? இடையில இருக்குதா? ஆ இருக்குது. அப்போ ஆ வந்து பார்த்தீங்கன்னா மைய கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுமா. ஆ வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை. சரிங்களா? ஆ வந்து இடைநிலை. இவன் என்னென்னமோ கொடுத்துருப்பான், எதிர்மறை முன்னிலை அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நம்ம கான்செப்ட் என்ன அதை மட்டும் தான் பார்க்கணும். சரிங்களா? ஒவ்வொரு ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் மாறும். இந்த எதிர்மறைங்கிறது நேர்மறையாக வரும். சரிங்களா? முன்னிலை உரிமைங்கிறது முன்னிலை பன்மை வரும். நம்ம அப்படி படிக்கக்கூடாது. இப்போ படிக்கிறச்சே பார்த்தீங்கன்னா செய்யாதே நான் பிரித்து எழுதிட்டேன். செய்யாதையவே கரெக்டாக பிரித்து எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு வரது வந்து செய்யாதையில் பகுதி நமக்கு தெரியும். கட்டளை சொல்லாக வரும், அதுதான் வேறு சொல்லாக இருக்கும், ஏவலாக இருக்கும். அப்போ செய்யுங்கிறது ஒரு ஏவல். சரிங்களா? செஞ்சு தான் ஆகணும் செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு கட்டளை. அப்போ இது வந்து பகுதி. அப்போ அந்த அந்த சொற்றொடரை பிரிக்கிற கடைசி வார்த்தை என்னன்னு சொல்லியிருந்தேன், கடைசி எழுத்து என்னன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது வந்து விகுதின்னு சொல்லியிருந்தேன். சரி, விகுதி. இது பகுதி கண்டுபிடிச்சாச்சு, விகுதி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வர வார்த்தை, இடையில வர வார்த்தை வந்து என்ன சொல்லியிருக்கேன், இடைநிலை. அப்போ இந்த இடத்துல இடைநிலை. ஸோ இந்த இடத்துல நம்ம கான் கிரேஸ் சந்தியும் வருது. சரிங்களா? சந்தியும் வருது. இது சாரியையா இல்லை வந்து எழுத்து பெறா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது இத்து வந்து ஒன்றும் இல்லை, இத்து வந்து காலத்தை உணர்த்துதா அப்படின்னா காலமே அந்த இடத்துல உணர்த்துற மாதிரி சூழல் இல்லை, அதனால அது எழுத்து பெறு, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது சந்தின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது வந்து சந்தி. சரிங்களா? இது நமக்கு சந்தேகம் வரும். நீங்கள் வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் நீங்கள் இடையில இருக்கிறது வந்து சாரின்னு தானே சொன்னீங்க, இப்போ எழுத்து பெறுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னா, அந்த அந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா அது எழுத்து பேர், அது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த இடத்துல. வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து அதான் சொல்கிறேன், அந்த மெய்யெழுத்து பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த பின்னாடி கொஸ்டின்லாம் கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள், சாரியை இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. வந்தான் வந்தனன் அப்படிங்களா, வா இத்து இத்து அண்ணன் குறிச்சிருக்காங்க பாருங்க. வளர்ப்பாய், கொள்வார், உணர்ந்த. ஸோ இதெல்லாம் நீங்கள் பிரித்து பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தெளிவாக சொல்லுங்கள். இது வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி லெவலில் வந்து இன்டெப்த்தாக தேவையில்லை. நம்ம இதில் 3 வகையான கொஷின்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கிறோம். இதில் என்னென்ன கொஷின்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பிரித்தெழுதுகளில் ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுதல். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுதல் நமக்கு இருக்க டாப்பிக்கில். சேர்த்தெழுதுதல். சரிங்களா? இலக்கண குறிப்பு வகையறிதல், இலக்கண குறிப்பு குறிப்பறிதல். இத்தனை டாப்பிக்கை நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இலக்கண குறிப்பறிதல். 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றுப்பிழை சொல்கிறாங்க. அந்த ஒற்றுப்பிழை இதில் வந்து வல்லினமிகும் வல்லினமிகா இடங்கள் அப்படிலாம் வரும். அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இத்தனை டாப்பிக்காக தான் நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஒரு தடவை பிரித்து பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, எனக்கு இது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து நாளைய கிளாஸில் கேட்கலாம். சரிங்களா? நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். நீங்கள் இதில் எதையுமே பார்க்க தேவையில்ல. ஒரு 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 வார்த்தை கொடுத்துட்டாங்க, இப்போ அரைந்தனன்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதில் எதுவுமே ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. அரைந்தனன் அப்படின்னா பகுதி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? பகுதிங்கிறது முதற்சொல் பகுதி, ரைட்டா? அடுத்து அரைன்னு பண்ணதுக்கப்புறம் அவன் கொடுத்துருப்பான், அரைந்து அறையும் அப்படின்னு கொடுத்துருப்பான். தொழில் பேர் வினைமுற்று எல்லாமே கொடுத்துருப்பான். இதில் கட்டளை சொல்ல கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. சரியா? அறை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து விகுதி நம்ம கண்டுபிடிக்கணும். விகுதி வந்து அன்னு. இதை பிரிக்கும் போது இங்கே பாருங்கள், இதை பிரிக்கும் போது எப்படி பிரிக்கலாம், இப்படி இருக்குது. சரி, நீங்கள் அறைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. சரியா? இப்போ என்னென்ன வார்த்தை இருக்குது, இந்த இருக்குது, ரைட்டா? தன அப்படின்னு இருக்குது. சரிங்களா? தனநன் இருக்குது. சரிங்களா? இந்த தனநன்னு அண்ணன்னு முதல்ல பிரிச்சிடலாம். இதை வந்து அண்ணன் பிரிச்சிடலாம் ஈஸியாக. சரிங்களா? அண்ணன் பிரிச்சிட்டேன்னா இந்த இன்னு குட்டலா இந்த இடத்துல போயிடும். இன்னு குட்டலா இந்த இடத்துல போயிடும். அப்போ இந்த இடத்துல ஒரு இன்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த இந்த இன்னுக்கு இந்த தன்னுன்னு இருக்கும். இந்த இடத்துல தன்னுன்னு வரும். இந்த தன்னை நம்ம பிரிக்கணும். தன்னை நம்ம எப்படி பிரிக்கிறதுனா இத்து குட்டலான்னு பிரிக்கணும் திருப்பி. சரிங்களா? அப்போ இத்து குட்டலான்னா இத்து குட்டலன்னு வந்துடும். அப்போ அதில் இன்னொரு இடத்துல இன்னு, அப்போ இந்த இடத்துல இத்து வரும். இதில் ஏதாவது புரியாமல் இருக்குன்னா இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, எந்த வார்த்தை கொடுத்தாலும் நம்ம போட்டலாம். இங்கே பாருங்கள், அரைந்த நன் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பிரித்து காட்டுறேன். அரைந்தனன் இருக்குன்னா முதல்ல நம்ம சொல்லிட்டோம், கட்டளை சொல்ல எழுதிடணும், அதாவது வேர் சொல்ல எழுதிடணும். அறை எழுதிட்டோம். மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணுங்கம்மா, யாருன்னு பாருங்கம்மா. அறை வந்து
ஃபஸ்ட்டு வேர் சொல்லறை. சரிங்களா? அடுத்து நம்மக்கிட்ட என்ன வார்த்தை இருக்குது? இன் தா நா இன்னு இருக்குது. சரிங்களா? அறையை பிரிச்சிட்டிங்கன்னா இந்தன்னு இருக்குது. சரி, இப்போ பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறேன்? இந்தன்னா பிரிக்க போகிறேன். இதையும் திருப்பி பிரிக்க போகிறேன். சரி, இதை எப்படி பிரிக்கலாம்? இங்கே பாருங்கள், இந்துன்னு பிரிக்கலாம். இதுக்கு சொல் வந்து இதை வந்து பிரிக்கலாம், விகுதியாக மாறிடுது. சரிங்களா? அடுத்து தனன் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? தனன் இருக்குது. சரி, அடுத்து இதை பிரிக்கணும். இப்போ தனனை பிரிக்கணும். தனனை எப்படி பிரிக்கலாம்? நனன் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த பக்கம் பாருங்கள், நனன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல அண்ணுன்னு பிரிச்சிடலாம். சரிங்களா? கூட்டல். திருப்பி இந்த இடத்துல தன், அதாவது இந்த இடத்துல நான் தான் இன்னும் கூட்டல் ஆன்னு பிரிச்சிட்டேன். நான் அதாவது என்ன பிரிச்சிட்டேன்? இன் குட்டல் ஆன்னு சொல்லி பிரிச்சுட்டு அண்ணுன்னு போட்டேன். அப்போ இந்த இடத்துல இன்னு இருக்குது. அப்போ தன்னு வரும். தன்னுன்னு பொருள் தருமானா தராது. அப்போ திருப்பி இதை பிரிக்கணும், தாவை பிரிக்கணும். இத்து குட்டல் ஆண் பிரிக்கணும். இத்து குட்டல் ஆண், இதுதான் அந்த இடத்துல பிரித்து போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இந்துங்கிறது நம்ம பிரிச்சிருக்க முடியா? இந்த இந்துங்கிறது இத்தா தெரிஞ்சிடும். பிரித்தலுக்குலாம் அது புணர்ச்சி விதி பிரிஞ்சிடும். அதனால தான் இத்தில் ப்ராக்கெட்டில் இந்துன்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக சொன்னது தான். ஃபஸ்ட்டு இருக்கிறது பகுதி, கடைசியாக இருக்கிறது வந்து விகுதி. சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது இடைநிலை. இந்த இடைநிலைக்கும் வினைமுற்றுக்கும், அதாவது விகுதிக்கும் இடையில இருக்கிறது சாரியை, பகுதிக்கும் விகுதிக்கு இருக்கிறது சந்தி. சரிங்களா? இந்த சந்தி இருக்கு இல்லையா, இந்த இத்து நம்ம சொன்னோம் இல்லையா, இத்து சந்தி. ஆக்சுவலி அது இந்த வந்து தெரிஞ்சிடும். அந்த இந்த தான் வந்து விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சண்டைங்க, இதில் ஒரு சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது எல்லாமே டிஎம்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது புரியலன்னு சொல்லிட்டு நாளைய கிளாஸில் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? இது எல்லாமே கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே இதில் எடுத்து போட்டிருக்கு. சரி, ஓகே. மெட்டீரியல் எல்லோரும் பிரிண்ட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்கள், ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எனக்கு இந்த வார்த்தை புரியல, எனக்கு பிரித்து காட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த வார்த்தையை நான் பிரித்து காட்டுறேன். இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் இப்போ கிளாஸ் முடிஞ்சு சாருக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். சார் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. சரி, அடுத்து பாருங்கள், பகாபதம். பகாபதம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் முன்னமே சொன்னேன், இந்த பகாபதம்னா சொல்ல பிரிக்க முடியாத சொற்களை வந்து, சரிங்களா, அதாவது பகும்பத உறுப்புகளாக பிரிக்க முடியல அப்படின்னா அது வந்து பகாபதம். பதம்னாவே சொல்லிட்டேன், பதம்னா சொல்லுன்னு சொல்கிறோம், பகுனா பிரித்தல், பகானா பிரிக்க முடியாதது. சரிங்களா? இதையும் வந்து பெயர், வினை, இடை, உரின்னு வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ பெயர் பகுப்பத்துக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படின்னு. வினை பகுப்பத்துக்கு நட, வா, படி, வால், இது கட்டளை சொல்லாக இருக்கும். இடைப்பகாபதம் மண், கொள், தெல், கொள் சொல்லியிருக்காங்க. ஸோ உரி தெரியும், இந்த உருதவ நனிகளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, இது வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா புரியும். சரி, இது வந்து பகாபதம் வரைக்கும். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதில் மொழி வந்து மூவகைப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சிம்பிள், இதுவும் கொஸ்டின் நமக்கு அமையும். ஸோ மூவகை மொழியை பொறுத்த வரைக்கும் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருளை கொடுத்தீங்கன்னா அது தனிமொழி. சரிங்களா? ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருளை கொடுத்துச்சுன்னா அது தனிமொழி. ரெண்டு இல்லை தான் இருக்குது மேற்பட்ட தனிமொழிகள் வந்து தொடர்ந்து வந்து பொருள் கொடுத்துச்சுன்னா அது தொடர்மொழி. சரிங்களா? பொதுமொழி அப்படின்னா அந்த தனித்து நிற்கக்கூடிய, அதாவது ஒரு சொல் வந்து தனித்து நிற்கும் போது ஒரு பொருளையும், சரிங்களா, தனித்து நிற்கும் போது ஒரு பொருளையும், அதுவே வந்து அந்த சொல்லை பிரிஞ்சு நின்றுச்சுன்னா வேற ஒரு பொருளையும் கொடுக்கறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொதுமொழி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கான்செப்ட் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் எடுத்துக்காட்டு பார்த்தாங்க. 8 அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னன்னு சொல்கிறோம். இதை பிரிக்கும் போது எல் கூட்டல் தூண் பிரிக்கிறோம். இது எல்லை உன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? அர்த்தம். வேங்கை அப்படின்னா மரம். ஸோ இதை பிரிக்கும் போது வேம் கூட்டல் கைனா வேகின்ற கை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு உதாரணம் தான் கொடுத்துருக்காங்க, பழகை, தாமரை, அந்தமான் வகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மூவகை மொழிகள், இது தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்குன்னா யூஸ்வலாக என்ன அப்படின்னா நம்ம எழுதுகிறப்பையும் பேசுகிறப்பையும், சரிங்களா, எழுதுகிறப்பையும் பேசுகிறப்பையும் சொற்களை பயன்படுத்துறதுக்கு தான் வந்து நம்ம வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இடத்துல சொல்கிறோம். ஸோ இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள். ஸோ எழுத்துலையும் பேச்சுலையும் நம்ம சொற்களை பயன்படுத்துகிறது தான் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. இந்த வழக்கு வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று இயல்பு வழக்குன்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்று தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ இயல்பு வழக்குன்னா என்ன அப்படின்னா, நம்ம அந்த பொருளுக்கே உரிய ஒரு இயல்பான சொல்லில் சொல்கிறது. சரிங்களா? ஒரு 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 பொருள் ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளுக்கு இயல்பாக அதுக்கான ஒரு அதுக்கான சொல்கிறது தான் வந்து இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இயல்பு வழக்கை மூணாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் வழக்குன்னு சொல்லிட்டேன். இந்த வழக்கை ரெண்டாக சொல்லுவாங்க. வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எழுத்துலேயும் பேச்சுலேயும் சொற்களை பயன்படுத்துகிற முறை தான் வந்து வழக்கு. இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்ன ரெண்டாக பிரிக்கிறாங்கன்னா, இயல்புன்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்று தகுதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இயல்பு அப்படின்னா இயல்பான அந்த பொருளுக்குரிய அந்த சொல்ல அப்படியே சொல்கிறது இயல்பு, தகுதியின் அடிப்படை சொல்கிறது தகுதி. சரிங்களா? இந்த இயல்பை திருப்பி மூணாக பிரிக்கிறாங்க. என்ன மூணாக பிரிக்கிறாங்கன்னா, முதல்ல இலக்கணம் உடையது. சரிங்களா? இலக்கணம் உடையது அப்படின்னா, அந்த நம்முடைய இலக்கண நெறி மாறாமல் அது வந்து நம்ம அமைஞ்சிருக்கிற சொல்லு. சரிங்களா? அது வந்து கரெக்டாக கிராமட்டிக்கலாக இருக்கும். ஸோ அது வந்து இலக்கணம் உடையது சொல்கிறாங்க. இலக்கண போலி அப்படின்னா, அந்த வார்த்தை வந்து இலக்கண முறைப்படி தப்பு, ஆனால் பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கில் இருக்கக்கூடிய சொல். கவனமாக கவனிங்க. இலக்கணம் உடையது அப்படின்னா ஃபஸ்ட்டு வழக்கு சொல்லிட்டேன். வழக்குன்னா என்ன அப்படின்னா, எழுத்துலேயும் பேச்சுலேயும் நம்ம சொற்களை பயன்படுத்துகிற முறை தான் வந்து, சரிங்களா, சொற்களை பயன்படுத்துகிற முறையை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இந்த இயல்பு வழக்கு அப்படின்னா இயல்பான சொற்கள், அந்த பொருளை கொடுக்குற சொற்களோட பேரை வந்து இயல்பு வழக்குன்னு சொல்கிறோம். அந்த அந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா தகுதியின் அடிப்படையில் அந்த பொருளை குறிச்சிது அப்படின்னா அது தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த இயல்பு வழக்கை மூணு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று இலக்கணம் உடையது, இன்னொன்று இலக்கண போலி, இன்னொன்று வந்து மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கான்செப்ட்டு. திருப்பி சொல்கிறேன், ரொம்ப முக்கியம் கான்செப்ட்டு. சரி, இலக்கணம் உடையதுன்னா என்ன அப்படின்னா, இப்போது காற்றுன்னு எழுதுகிறேன் நான். இப்போ நான் காற்று அப்படின்னு எழுதுகிறேன். சரிங்களா? நிலம்னு எழுதுகிறேன், நீர்னு எழுதுகிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கெலாம் ஏதாவது காரணம் இருக்கா? சரிங்களா? இப்போ மரம்னு எழுதுகிறேன், ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா இருக்காது. அதற்குரிய அந்த பொருளுக்குரிய இயல்பான சொல் அது. மரம்னா மரம். ஏன் இது மரம்னு சொல்கிற அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன் இது மரம்னு சொல்கிற அப்படின்னா சொல்ல முடியுமா? நான் எதாவது டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோமா என்ன? இலக்கண முறைப்படி அது வந்து இவ்வளோ நாள் உயிர் வாழ்கிறது, இவ்வளோ நாள் இருக்குது, போகுது, வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து முழுமையாக வந்து இல்லாமல் காலகாலமாக வந்து அதுக்கு பேர் மரம்னு வச்சுருக்கோம். ஸோ நிலம்னா பறந்து விரிஞ்சிருக்கிறது நிலம்தான். சரிங்களா? இப்போது வந்து நம்ம ஐவகை நிலங்கள் சொல்கிறோம். ஐவகை நிலங்களும் அது இருக்கிற இயல்புக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா, நம்ம அதை பிரித்து தான் வச்சுருக்கோமே தவிர நிலம்ங்கிறது காமனான பேர் தான். நிலம் அப்படிங்கிறது ஒரு காமனான பேர் தான். ஸோ அப்போ இலக்கண முறைப்படி அது நெறிமாறாமல் சொல்கிறதுனால வந்து அவங்க வந்து நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்து இலக்கண போலி. ஸோ இலக்கண போலினா இது வந்து இலக்கண முறைப்படி இருக்காது. சரிங்களா? இலக்கண முறைப்படி இருக்காது, ஆனாலும் கூட அதை வந்து நம்ம இலக்கண முறையாக கருதுகிறோம். சரிங்களா? இலக்கண போலி, அதுதான் அந்த வார்த்தையிலேயே போலி இருக்குது. இலக்கண போலி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து காணல் நீர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். காணல் நீர் அப்படின்னா நம்ம கையில் போய் தொட முடியுமா? வெயில் காலங்களில் நம்ம பார்க்குறீங்களா? வெயில் காலங்களில் இப்போ நீங்கள் வெயில் காலங்களில் பைபாஸில் போகிறீங்க, இல்லை வெளியில் பார்க்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி மிதக்கிற மாதிரியே இருக்கும். சரிங்களா? தண்ணி மிதக்கிற மாதிரியே இருக்கும். அது காரணமே இருக்காது. அது வந்து இலக்கண முறைப்படி தப்பு. காணல் நீர், வெயில் நீர்னு சொல்கிறாங்க. வெயிலில் நீர் இருக்குமான்னா இருக்காது. சரிங்களா? ஸோ ஆனாலும் நம்ம இலக்கண முறைப்படி அதை ஏற்றுக்கிட்டோம், வேறு வழி கிடையாது. சரிங்களா? அது ஏற்றுக்கிட்டோம். அதை தான் வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இது எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இல் முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலி இது முன்றில், அதனால் இல் முன் நம்ம பயன்படுத்துகிறோம். இது நீங்கள் எல்லாம் பிடிச்சி தெரியும். கிளை நுனி. சரிங்களா? நுனி கிளை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப முக்கியம். நகர்ப்புறம், புறநகர் கொடுத்துருக்காங்க இல்லையா? புறநகர் பேருந்துங்கிறான். புறநகர் பேருந்துங்கிறது நம்ம அப்படியே பேச்சு வழக்கில் வந்துருச்சு. அது என்ன புறநகர் பேருந்து? அது நகர்ப்புறம், நகரில் மக்கள் வாழக்கூடிய இடங்கள் நகர்ப்புறம். நம்மால் என்ன பண்ணிட்டான், புறநகர்னு அதை மாற்றிட்டான். சரியா? ஆனாலும் இது என்ன பண்ணுறோம், இருந்த போதிலும் கூட நம்ம இதை வந்து இலக்கண முறைப்படி இல்லைனாலும் கூட நம்ம வந்து இலக்கண முறையாக கருதி நம்ம இதை ஏற்றுக்கிறோம். இது தப்புன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. சரிங்களா? இந்த வார்த்தைலாம் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நிறைய தடவை கேட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம்
வாய்க்கால், அது பேர் வந்து கால்வாய். இது வந்து வாய்க்கால் தான். அந்த ஒரு 2 கரைகளுக்கு இடையில போகக்கூடிய தண்ணி. சரிங்களா? சரிங்களா? அதுதான் சொல்கிறது. 2 வயல்களுக்கு அதாவது 2 பரப்புகளுக்கு மேற்பாங்கான பரப்புக்கு இடையில வந்து நீர் வந்து ஓடுறது வந்து வாய்க்கால் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரிங்களா? அதை வந்து நம்மால் என்ன பண்ணிட்டான்னா கால்வாய்னு பிரிச்சிட்டான். கால்வாய் அப்படின்னு மாற்றிட்டான். சரிங்களா? மாற்றிட்டான். அது வந்து வேறு வழியே இல்லாமல் முன்பின்னா தொக்கி நிற்கிற போலிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா வாய்க்கால் அப்படிங்கிறத கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டோம். அது அதே மாதிரி சதையை தசைன்னு மாற்றிட்டான். இது பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நம்ம தெரியும் சதை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம தசைன்னு மாற்றிட்டோம். இது வந்து கரெக்டான சொல் வந்து இலக்கண முறைப்படி இருக்க சொல் வந்து சதை, அதை தசைன்னு மாற்றிட்டான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அது ஒன்றும் இல்லை. நீங்கள் எது இலக்கணம் இருக்குது இல்லைன்னு தெரியறத காட்டில் விட இது வந்து முன்பின்னா இருக்கும், அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். முன்பின்னா இருக்கும், தொக்கி நிற்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? தொக்கி நிற்கும். இந்த இந்த இலக்கண போலியில் மட்டும் நம்ம யூஸ்வலாக பேசுகிற வார்த்தை போலியாக இருக்கும். யூஸ்வலாக பேசுகிற வார்த்தை இப்போ நான் வாயில்னு சொல்கிறேன், அது ஆக்சுவலி இல்வாய். சரிங்களா? வாயில் அப்படின்னா அது இல்வாய். அது வந்து இதை நம்ம இயல்பாக பேசுகிறோம், அப்போ இது போலி. இது வந்து இலக்கணம் உடையது. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து மருவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இயல்பு வழக்கில் 3வது வகை வந்து மருவு. இது ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து குறைஞ்சது ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். ஒரு ஊர் பேரை கொடுத்துட்டு அதுக்கான மருவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல். சரிங்களா? ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மருவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ திருச்சிராப்பள்ளி அதை எப்படி பிரிச்சிட்டாங்க? திருச்சிராப்பள்ளின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணிட்டாங்க? திருச்சின்னு. சரியா? சிரிச்சிட்டாங்க. இப்போ தஞ்சாவூர் அதை எப்படி பிரிச்சிட்டாங்க? தஞ்சை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, நம்ம மெட்ராஸ்லேருந்தே வருவோம். மயிலாப்பூர் இது என்னமா சொல்கிறாங்க? மயிலை சார். மயிலை. சைதாப்பேட்டை சைதை. சூப்பர்மா. இது இப்படி மருவி நிற்குது இல்லையா, இதுதான் மருவு. மயிலை இது என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் வந்து மருவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அவங்களுக்கு? இது ரொம்ப முக்கியம், கொஸ்டின்ஸு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படியே ஒரு கிளாஸ் பார்த்துருவோம். மயிலாப்பூர் என்னன்னு சொல்கிறாங்க? மயிலை. வண்ணாரப்பேட்டை என்னன்னு சொல்கிறாங்க? வண்ணாரப்பேட்டை கேள்விப்பட்டீங்களா? மெட்ராஸ்லேருந்தே வந்துடுவோம். வண்ணாரப்பேட்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா வண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாருங்கள், வண்ணாரப்பேட்டையை வண்ணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பூவிருந்தவல்லியை பூந்தமல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. சைதாப்பேட்டையை சைதைன்னு சொல்கிறாங்க. வானவன் மாதேவி இது வந்து மானம்பதின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான வார்த்தை, இது கவனமாக கவனிச்சிக்கணும். வானவன் மாதேவி ஒரு ஊர் இது. சரிங்களா? இது வந்து மானம்பதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மன்னார்குடி நமக்கு தெரியும். மன்னார்குடியை மண்ணைன்னு சொல்லுவாங்க. மணச்சநல்லூரையும் மண்ணைன்னு தான் சொல்லுவாங்க. ரைட்டு. இதுக்கப்புறம் நாகப்பட்டினம் அப்படிங்கிறது நாகை, புதுக்கோட்டை புதுகை, புதுச்சேரி புதுவை. அடுத்து கும்பகோணத்துக்கு குடந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகோணம் குடந்தை. திருச்சிராப்பள்ளி இப்போ தான் சொன்னேன், திருச்சி. சோழநாடுங்கிறத சோநாடுன்னு சொல்கிறாங்க, இது பார்த்துட்டோம். உதகமண்டலத்தை ஊட்டி இல்லை உதகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பைம்பொழில் அப்படிங்கிறத பைம்புலி அப்படின்னு சொல்கிறாங்க. கோவன்புத்தூர் இது பேர், கோயம்புத்தூர் கிடையாது, கோவன்புத்தூர். இந்த கோவன்புத்தூருங்கிற வார்த்தை தான் இது கோயம்புத்தூராக தெரிஞ்சு இந்த கோயம்புத்தூர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கோவை ஆயிடுச்சு காலப்போக்கில். சரிங்களா? சரி, அதுதான் கொடுத்துருக்காங்க. தேவக்கோட்டை அப்படிங்கிறது தேவோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெல்லை பார்த்துட்டோம் நம்ம. செங்கல்பட்டுக்கு வந்து செங்கை. சரிங்களா? இது கான்செப்ட் இப்போ இந்த கேட்டாங்க. திருநின்ற ஊர் இலக்கியங்கள்லாம் வந்து இலக்கியத்தில் வந்து திருநின்ற ஊர் இருக்கும், நம்ம அதை திண்ணனூர்னு மாற்றிட்டோம். சரிங்களா? தஞ்சாவூர் பார்த்தோம். இது கருவூர் அப்படிங்கிறது கரூர், இது ரொம்ப முக்கியம். இந்த கொடைக்கானலுக்கு வந்து கோடை. ஸோ மணப்பாறைங்கிறதுக்கு மணவை, விருதுநகருங்கிறது விருதை, பரமக்குடி பரம்பை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இதில். ஸோ இதில் ஒரு சில இல்லாத வார்த்தைகள் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு லைன்ஸ் பார்த்துங்க. இல்லாத வார்த்தை நான் சொல்கிறேன். இதில் என்ன இருக்காதுன்னா சத்தியமங்கலம் இருக்காது. சத்தியமங்கலம்னா சத்தின்னு சொல்லுவாங்க. சத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, சத்தியமங்கலம் அப்படி இருக்குல்ல. சத்தியமங்கலத்தை வந்து சத்தி அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க.
அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தை கோபி அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இருக்காது. அது வந்து நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ எக்ஸாமில் தேவைப்படலை, அதனால் அது போடலை. சரிங்களா, புக்கில் இருக்காது, அதனால் அது போடலை. சரி, இது பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு, நமக்கு எலிஜிபிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு இதில். சரி, அடுத்து அடுத்து தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகுதி வழக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனாக இருக்கும். சரிங்களா, ஒரு ஒரு ரீசன் இருக்கும். ஒரு காரணத்தினால பிறர்கிட்டருந்து சொல்கிற தகுதியற்ற சொற்களை வேற ஒரு தகுதியான சொல்ல சொல்கிறது. இப்போ வந்து நமக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செத்து போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து துக்க காரியம். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செத்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. இயற்கை எதினாருங்கிறத துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இயற்கை எதினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அது வந்து ஒரு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது, அந்த தகுதியற்ற சொற்களை பயன்படுத்தி நம்ம வந்து உண்மையிலுமே ரீசனாக இருக்கக்கூடிய அந்த தகுதியான விஷயத்தை வந்து சொல்கிறது. சரிங்களா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவங்கள்ட்ட. ஒன்று இப்போ பப்ளிக்காக இருப்பீங்க, அவங்கள்ட்ட எதுவுமே சொல்ல முடியாத சூழலாக இருக்கும், அதை வந்து இன்டெரக்டாக சொல்கிறது. ரைட்டுங்களா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் 3 வகைப்படும். ஒன்று இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. சரிங்களா, இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல் அப்படின்னா நம்ம வந்து பிறர்கிட்ட வெளிப்படையாக சொல்ல தகுதியற்ற சொற்களை வேறொரு தகுதியான சொற்களில் சொல்கிறது இடக்கரடக்கல். இப்போ வந்து கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, ஒன்றுக்கு போய் வந்தேன், இந்த மாதிரி வந்து அதாவது வந்து வெளிப்படையாக நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா, வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம வேற ஒரு தகுதியற்ற சொற்களை, சரிங்களா, அதுக்கு பதிலாக வந்து தகுதியான சொல்லை கொண்டு சொல்கிறது இடக்கரடக்கல். நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள், மங்களம் அப்படின்னா அதுதான் சொல்கிறேன்ல, இப்போ இறந்துட்டாங்கன்னு சொல்கிறோம், அது வந்து ஒரு துக்க செயல். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை மங்களமாக சொல்கிறது. இதில் நம்ம ரொம்ப முக்கியமான புரட்டாசி மாதம் கான்செப்ட்டு வெள்ளாடு கருப்பாடு தான். சரிங்களா, ஆடு ஆனால் கருப்பாக இருக்கும். அவன் நம்மளால் என்ன சொல்லுவான் அப்படின்னா, வெள்ளாட்டு கறி வாங்கிட்டு வா அப்படிமா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெள்ளாட்டு கறிக்கு வாங்கிட்டு வா அப்படிமா. அது ஆடு என்ன வெள்ளையாவாக இருக்கும், அது கருப்பாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அது மங்களம் இல்லாத சொல்லு. அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெள்ளாடுன்னு நம்மளும் மாற்றிட்டாங்க, இதை மங்களம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி சுடுகாடு ரொம்ப முக்கியம். சுடுகாடுன்னு இது வந்து ஒரு ஒரு அவச்சொல்லாக அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அது மங்களமாக நன்காடு அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கண முறைப்படி சொல்கிறோம். இது பேர் வந்து மங்களம். சரிங்களா, இயற்கை நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குழுவுக்குறி அப்படின்னா ஒரு 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 குழுவாக, சரிங்களா, ஒரு பொருளை ஒரு செயலை குறிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற சொல் வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த மருவும் குழுவுக்குறியும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ பொன்னை பரி அப்படின்னு வச்சுக்குவேன். பரின்னா பொற்கொள்ளர், ஆடையை காரை அப்படின்னு சொல்லுவாங்க. பொன்னை அப்படின்னா பொண்ணு வந்து பொற்கொள்ளர் வந்து இல்லையா, அவனுக்கு பயன்படுத்துறது அந்த பொன்னை பரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடையை காரைனா யானை பாகனம் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, இது ஒரு கான்செப்ட். சரி, அடுத்து பாருங்கள். அடுத்து போலின்னு சொல்கிறாங்க. அது வந்து இது என்ன மாதிரி, போலினாவே நம்ம வழக்கமாக யூஸ்வலாக நம்ம சொல்கிறது தான். ஸோ வந்து மாதிரிகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து முதல்ல வரும், இடையில வரும், இறுதியில் வரும். சரியா, அதாவது கேஷுவலாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து வந்துடும். சரிங்களா, ஆனால் பொருள் வந்து அதே தான் கொடுக்கும். இப்போ நான் 5ன்னு எழுதணும், நம்மளால் என்ன எழுதுவான், 5 அப்படின்னு எழுதுவான், 5 அப்படின்னு எழுதுவான். சரியா, பொருள் வந்து 5 தான், ரெண்டுக்கும் பொருள் வந்து 5 தான். சரிங்களா, அதே தான், பொருள் அதே தான். ஆனால் வந்து அந்த எழுத்து மாறுபடும் பொழுது, சரிங்களா, அந்த எழுத்து மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாது, அது போலவே இருக்கும். அப்போ அது பேர் போலி. சரிங்களா, போனி முதல் வகைப்படும். முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. வழக்கமாக சொல்லோட முதல்ல வந்துச்சுன்னா முதல் போலி, இடையில வந்துச்சுன்னா இடைப்போலி, இறுதியில் வந்துச்சுன்னா கடைப்போலி. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பசல் அப்படிங்கிறத பைசல் அப்படின்னு சொல்கிறான். மஞ்சு அப்படின்னா இது மைஞ்சு அப்படின்னு சொல்கிறான். மயல் அப்படின்னா மை. இந்த பாருங்க, சொல்லோட முதல்ல பாருங்கள் மாதிரிகள் வந்துருக்கு பாருங்கள். நம்மளுடைய ஒரிஜினலோட வார்த்தைகளும் இந்த போலி வார்த்தைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்று தான், ஒரே ஒரு பொருளை தான் தரும். ஆனால் அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு எழுத்தை வந்து போலியாக வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இதை போலின்னு சொல்கிறாங்க. இடைப்போலி அப்படின்னா
இப்போ வந்து அமைச்சு அப்படிங்கிறது தான் வந்து ஒரிஜினல் சொல்லு. இது அமைச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இளஞ்சி இளைஞ்சி, அரையர் அரையர், இது கான்செப்ட். ஓகேங்களா? கடைப்போலியும் அதே மாதிரி தான் சொல்லோட இறுதியில் வருது. சரிங்களா? லகர லகரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. முற்றுப்புள்ளி தான் நான் இப்போ 5 அந்த முற்றுப்புள்ளி தான் சொன்னேன். 5க்கு பதிலாக 5 அப்படின்னு பிரித்து எழுதுவாங்க. நம்மளால் இது எப்படி எழுதுவான்னா 5 அப்படி எழுதுவோம், இல்லை 5 இப்படி எழுதுவோம். சரிங்களா? அந்த எல்லா வார்த்தையுமே வந்து எழுத்துமே மாற்றி போடும் பொழுதும் அந்த பொருள் மாறலைன்னா அது பேர் முற்றுப்புள்ளி, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி, இந்த கான்செப்ட் நிறைய இருக்கும்.